அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் சிம்பிளான பொரியல் ஒன்று செஞ்சு காமிக்கிறேங்க. அதோட நல்ல சத்தானதும் கூடங்க. வாங்க எப்படி செய்யலாம் என்னென்னு தெரிஞ்சு பார்க்கலாம். பீன்ஸும் கேரட்டும் போட்டு பொரியல் செய்கிறேங்க. ஆயில் சேர்த்துக்கிறேன். கடுகும் உளுத்த பருப்பும் சேர்த்துக்கிறேன். கேரட் தனியாக இல்லை பீன்ஸ் தனியாக பொரியல் ரெண்டும் சேர்த்து பொரிச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும் பொரியல். கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். பொரியலுக்கு எல்லாத்துக்குமே கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக மணமாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் ஒரு வெங்காயம் வெட்டி சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொத்து போட்டுக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பார்த்துக்கு வந்துக்கிட்டோம். நான் வெட்டி வச்சுருக்கிறேன், சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கிறேங்க. கேரட்டும் பீன்ஸும் அதை சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். தேவைப்பட்டால் ஒரு ட்ராப் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்த பிறகு நல்லா கிளறி விட்டுக்கணும். மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. அஞ்சு நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒரு ட்ராப் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்தாக்கா அடியில் பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக நல்லா இருக்குது. நல்லா வந்துருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நான் காமூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் கண்டிப்பாக போடணுங்க, போட்டால் தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக என்ன அழகாக இருக்கு பாருங்கள். பார்க்கக்கூடிய வெள்ளை, பச்சை, சிவப்பு 3 கலரும் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே, சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.